நீ ரவி, நீ போதையில் இருக்கிறதுனால உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன். நான் நாளைக்கு இன்னொரு தடவை தெளிவா சொல்றேன், அப்போ உனக்கு நல்லா புரியும். ஐயோ ஆள விடுறா, இந்த கதையை கேட்கவே நான் விரும்பல. இப்படியே ஓட போனா எனக்கு மயக்கமே வந்துடும்டா சாமி. இப்போ சொல்லு, உன் பிரச்சனை பெரிய பிரச்சனையா இல்ல என் ஃப்ரெண்டோட பிரச்சனை பெரிய ஐயோ பிரச்சனை? சாமி, ஏப்பா விடுப்பா, எனக்கு என் பிரச்சனையும் மறந்து போச்சுப்பா. அம்மா, யாருங்க? வீட்டு வேலைக்கு ஆள் கேட்டாங்களாம், சுசிலாமா அனுப்பி வச்சாங்க. நான் தான் பக்கத்து வீட்டுல சொல்லியிருந்தேன், உள்ளவாமா. அம்மா, சமையல் வேலையில நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்டுக்குங்க. நல்லாவே இருக்குமா, 10 வருஷமா அந்த வேலை தான் பாக்குறேன். சமைக்கிறது, வீட்டு வேலை எல்லாமே நல்லா பாப்பேன். அப்படியா? என்னென்ன சமைக்க தெரியும் உனக்கு? எல்லாமே செய்வேம்மா, சைவம் அசைவம் எல்லாமே செய்வேன். எல்லா ஒரு சமையலும் எனக்கு அத்துப்படி. நீங்க எது கேட்டாலும் இப்படிங்கிறதுக்குள்ள செஞ்சிருவேன். எப்படிங்கிறதுக்குள்ள? உடனே செஞ்சிருவேங்க ஐயா, ஆனா ஒரு கண்டிஷன். என்னது கண்டிஷனா? இப்பெல்லாம் வேலைக்கு வரவங்க எல்லாம் கண்டிஷன் போடுறாங்க. என்ன உன் கண்டிஷன்? நான் சமைக்கும் போது கிச்சனுக்குள்ள யாரும் வரக்கூடாது, என்ன ஃப்ரீயா விட்டுறணும். அப்புறம்? அம்மா, நீங்க உட்கார்ந்துருக்கீங்க, நான் நின்னுட்டு இருக்கேன். இப்படி குனிஞ்சு பார்த்தே பேசுறது எனக்கு கழுத்து வலிக்குதுமா. ஒண்ணு நீங்க நில்லுங்க, இல்லன்னா நான் உட்கார்றேன். இப்படி வந்து உட்காருங்க. இரு நான் நிக்கிறேன். வந்த உடனே அம்மாவே நிக்க வச்சிருச்சு. ரொம்ப அடாவடியான அவன் தான் இருக்கும் போலடா. வேற என்ன கண்டிஷன்? எந்த வேலை சொன்னாலும் பம்பரமா செஞ்சிருவாமா. ஆனா நான் ஒரு நாளைக்கு 5 காப்பி குடிப்பேன். அதனால மொத்தமா எல்லாருக்கும் சேர்த்து 2 லிட்டர் பால் வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க. என் மண்டாட்டி ஒரு வேளை காஃபி குடிச்சாலே அம்மாவுக்கு பிடிக்காது. இவங்க 5 வேளை குடிப்பாங்களாம். நான் 5 வேளை காப்பி குடிப்பேம்மா, அது எனக்கு ரொம்ப முக்கியம். அப்ப அந்த காப்பியை நாங்க தான் போட்டு தரணுமா? காப்பி போட ஆள் இல்லைன்னா உன்னையே வேலைக்கு சேர்க்கிறோம், நீ ஓவரா கண்டிஷன் போடுற. அம்மா, இது சமையல் பண்ற கைமா, அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேச சொல்லுங்க. மனோஜ், நீரு சரி, நீ வேலைக்கு என்ன எதிர்பார்க்கற? நான் என்னம்மா காரு பங்களாவா கேட்க போறேன்? சம்பளம் தான். அதான் எவ்வளவு எதிர்பார்க்கற? 3 வேளை சமைக்கிறதுக்கு மினிமம் 10,000. எத்தனை பேருக்கு சமைக்கணுங்கிறத பொறுத்து பேசிக்கலாம். ரொம்ப அதிகமா இருக்கு. அதுவும் ஆள் கணக்கெல்லாம் வேற சொல்ற. இப்பெல்லாம் அப்படிதாம்மா. அப்புறம் ஒரு கண்டிஷன். நான் கார்ப்பரேட் கம்பெனில எல்லாம் வேலை செஞ்சிருக்கேன். ஐடி எம்ப்ளாயாவா? சமைக்கிற எம்ப்ளாயா தான். அங்க இருக்கிற சட்டத்திட்டம் எல்லாம் எனக்கு பழகி போச்சு. சனி ஞாயிறு நான் வேலைக்கு வரமாட்டேன். ஓ, கார்ப்பரேட் ரூல்ஸா? 2 நாள் ரெஸ்ட். ரெஸ்டா? என் மண்டாட்டி மீன் அந்த வீட்டுல 24 மணி நேரமும் வேலை செய்வா. நடு ராத்திரியில எங்க அம்மா சத்தம் கேட்டா கூட போய் என்ன ஏதுன்னு கேட்பா. அதெல்லாம் அம்மாக்கு மறந்து போச்சு போல. சரி, வீட்டுல இருக்கவங்க தான் அதெல்லாம் பண்ணுவாங்க. வேலைக்கு வரவங்களுக்கு சில ரூல்ஸ் இருக்குதானே செய்யும். சும்மா இருடா. ஏமா, இருக்கிறதே 7 நாள், அதுல நீ 2 நாள் வரமாட்டேன்ற. ஏமா, வேலை செய்யறவங்களுக்கு ரெஸ்ட் வேண்டாமா? டக்குன்னு முடிவை சொல்லுங்க. நான் மினிமம் சம்பளத்தை சொல்லிட்டேன். இந்த வீட்ல எத்தனை பேர் இருக்கீங்க, எத்தனை பேருக்கு சமைக்கணும் அத சொல்லுங்க. நான், என் புருஷன், என் பசங்க 3 பேரு, 5 பேருக்கு சமைக்கணும். 3 பசங்க இருக்குன்றீங்க, கல்யாணம் எல்லாம் ஆகலையா? அதெல்லாம் ஆயிடுச்சு. அப்ப மருமகளுங்க யாரும் இல்லையா? இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத கேள்வி. நான் சொல்றத மட்டும் கேட்டுக்கோ. இல்லம்மா, எப்ப யார் வருவாங்கன்னு தெரியாது. அவங்க எங்க போயிருக்காங்க? ஊருக்கா இல்ல திரும்ப வருவாங்களா? இப்போதைக்கு நாங்க மட்டும்தான் இருக்கோம். அப்ப இந்த வீட்ல ஒரு பொம்பளை நீங்க மட்டும்தான் இருக்கீங்க, மீதி 4 பேர் ஆம்பளைங்க. எனக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டாமா? பாதுகாப்பா? என்ன பேசுற நீ? என்ன நடக்குது? யார் இவங்க? வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்கப்பா, இன்டர்வியூ நடக்குது. ஆனா என்னன்னா, வந்த அம்மா தான் நம்ம அம்மாவை இன்டர்வியூ எடுக்கிறாங்கப்பா. இவர் யாருமா? என் வீட்டுக்காரரு. ஐயா பெரியவரு பரவாயில்ல, ஆனா 3 வாலிப பசங்க இருக்காங்களே, மருமகளுங்க வேற இல்லங்கிறீங்க. எனக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டாமா? செக்யூரிட்டி வேணுமா? ஓ, உனக்கு செக்யூரிட்டியா ஒருத்தர் வேலைக்கு வைக்கணுமா? அப்படி இல்லம்மா, நான் இங்க இருக்கும்போது எப்போதுமே நீங்க வீட்ல இருக்கணும்.
நான் சமைக்கும் போது எனக்கு பாதுகாப்பா எப்பவுமே நீங்க கிச்சன் வாசல்ல உட்காந்துருக்கணும். ஏன் அம்மா உனக்கு செக்யூரிட்டி வேலை பார்க்கணுமா? ஏமா என்ன பேசிட்டு இருக்க நீ? எங்க பசங்க எல்லாம் அந்த மாதிரி கிடையாது. அம்மாவுக்கு எப்பவுமே பிள்ளைங்க நல்லவங்க தாம்மா. நான் எத்தனை வீட்ல பாத்திருக்கேன். சில வீட்ல வீட்டம்மா இல்லைன்னா ஆளே மாறிடுறானுங்க. இங்க அந்த மாதிரிலாம் யாரும் இல்ல. உனக்கு என்னால காவல் காத்துட்டு இருக்க முடியாது. ஆளே சரியில்லையே நீ. என்ன நிக்க சொல்ற, காஃபி வேணுங்கிற, 2 நாள் லீவு வேணுங்கிற, இப்ப என்னடா இப்படி பேசுற? எனக்கு சரிப்பட்ட இடத்துல தாம்மா நான் வேலை பார்க்க முடியும். எனக்கு நீ சரியா படல. நீ வேலையே பார்க்க வேண்டாம், கிளம்பு இங்க இருந்து. நல்லதா போச்சுமா, நான் கிளம்புறேன். பொம்பளை பிள்ளைங்க இல்லாத வீட்ல லட்சுமி தங்காதுன்னு சொல்லுவாங்க. பொண்ணுங்க இல்லாத வீட்ல நானும் இருக்க மாட்டேன். நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி 7 நாள் வேலை செஞ்சு நீங்க சொல்றதெல்லாம் கேட்கணும்னா உங்க மருமகளுங்களை கூட்டிட்டு வந்து வச்சுக்கோங்க. நீ ஓவரா பேசிட்டு இருக்காத, கிளம்பு இங்க இருந்து. போ வெளியே. போக தான் போறேன். சரிதான், போமா. வேலை செய்ய வரவளுக்கு எவ்வளவு திமிர் பாருங்க. அவ சொல்றது சரிதானே. ஒரு வீட்டுல பொண்ணுகளோ மருமகளோ இருந்தா வேலை செய்ய வர்ற பொண்ணுகளுக்கு ஒரு தைரியம் இருக்கும், அந்த வீட்டுல ஒரு மரியாதையே இருக்கும். இங்க 3 மருமகளே இல்லையே, அதான் அவ அப்படி கேட்டு போறான். இப்படியே இருந்தா வேலைக்கு வர்றவங்களும் பயப்படுவாங்க. மீனா இதெல்லாம் ஒரு வேலையா பார்க்கல, அவ கடமையத்தான் செஞ்சா. குடும்பத்து மேல இருந்த அக்கறையில பண்ணா. ஆனா நீ வேலை செய்யற பொண்ணு மாதிரி தான் பார்த்த. அவளுக்கு கிடைச்ச மரியாதைங்க அவ்வளோதான்ப்பா. வேலை செய்ய வர்றவங்களே இங்கே இவ்வளோ மரியாதை எதிர்பார்க்குறாங்க. அது கரெக்டு தான். ஆனால் அந்த மரியாதை கூட என் பொண்டாட்டி கிடைச்சது இல்லையே. பாரு விஜயா, மீனாவை நீ மருமகளா ஏத்துக்கிட்டு அவன் மேல பாசத்தை காட்டினா அவன் உனக்காக உயிரையே கொடுப்பா. அவ இங்க இருந்தா நம்ம உயிரை தான் எடுப்பா. அது உங்களுக்கு புரியல. ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்க. இவ திருந்தவே மாட்டா. அப்ப வேலைக்கு யாரும் இல்ல, நம்ம தாண்டா எல்லாத்தையும் செய்யணும். இன்னும் எத்தனை பேத்துக்கிட்டே இவ வாங்கி கட்டிக்க போறாளோ. ஆனா ஒண்ணுப்பா, இப்போ வந்து அங்கம்மாவுக்கு எங்க அம்மா எவ்வளவோ பரவாயில்லப்பா. மீனா, வாங்க. நம்ம வீட்டுக்கு தான் சாப்பாடு எடுத்து வச்சிட்டு இருக்கேன். மாமாக்கு கொண்டு போய் கொடுங்க. என்ன சிரிச்சிட்டு இருக்கீங்க? நீ வீட்டுல நடந்த கூத்து தெரியுமா உனக்கு? ஏங்க, நான் என்ன அங்க கேமராவை வச்சிருக்கேன் அங்க நடக்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு? என்ன ஆச்சு? மீனா, ஐயோ, வீட்டுல சமைக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு ஒரு சமைக்கிறமாவா அம்மா வர சொன்னாங்க. அவங்க வந்து என்னாச்சு தெரியுமா? முதல்ல சிரிக்காம நடந்தது சொல்லுங்க. வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு என்ன 3 பசங்க இருக்காங்க, மருமகளுங்க எங்கன்னு கேட்டாங்க. அப்புறம் மருமகளுங்கெல்லாம் இல்ல, அவங்களாம் வெளில போயிட்டாங்கன்னா அம்மா சொன்னாங்களா. அதுக்கு அந்த அம்மா, ஐயோ இந்த வீட்டுல 4 ஆம்பளைங்க இருக்கீங்க, எனக்கு வேலை செய்றீங்க, பயமா இருக்கு, பாதுகாப்புலன்னு சொல்லிட்டு ஓடியே போயிடுச்சு. ஏங்க, என்னங்க சொல்றீங்க? நீங்க என்ன அந்த மாதிரி ஆளா? மீனா, அது உனக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியாதுல்ல. பாவங்க அத்தை, அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா போயிருந்திருக்கோம்ல. ஆனா நீ வேறையா மீனா, அவங்களா பாவம்? நீ அவங்க மேல பாவப்பட்டு இருக்கிற, அவங்க மேல பாவப்படவே இல்லையே. ஏங்க, நான் வேணா எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்காவை நம்ம வீட்டுக்கு சமைக்க அனுப்பவா? அவங்க ரொம்ப நல்லா சமைப்பாங்க. மீனா, நீ அந்த வேலையை மட்டும் செய்யவே செஞ்சிடாத. ஏங்க? மீனா, நீ அந்த அக்காவை நம்ம வீட்டுக்கு அனுப்பி வச்சேன்னு வையேன், ஒருவேளை அவங்க சமைச்சது புரியுதுங்க. நல்லா இல்லைன்னா அத்தை என்னதான் திட்டுவாங்க, அதானே சொல்ல வரீங்க? அதான் இல்ல, அவங்க சமைக்கிறது ஒருவேளை நல்லா இருந்துச்சுன்னா. புரியலையா? அந்த அக்கா ஒருவேளை உன்னோட ருசியா சமைச்சிட்டாங்கன்னு வையேன், அப்புறம் அம்மா உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க மீனா. உன்னை திரும்பி வீட்டுக்கு கூப்பிடுறத பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. நல்லா சமைக்கிறதுக்கு ஆள் கிடைச்சிச்சு, இனிமே இந்த மீனா நமக்கு இதுக்கு, அவங்க வரவே வேணான்னு அம்மா சொல்லிடுவாங்க. நீ வந்தாலும் உன் முகத்துல வச்ச மாதிரி கதவை சாத்திடுவாங்க. என்ன மீனா? என்னங்க பேசுறீங்க? நான் என்ன அந்த வீட்டுக்கு சமையல்காரியா? நான் சமையல் செய்ய மட்டும் தான் அங்க இருக்கேனா? ஐயோ, அப்பெல்லாம் இல்ல மீனா, சமையல் தானே உன்னோட பலம். அது போயிட்டா அதுக்கப்புறம் அம்மாட்ட உனக்கு நல்ல பேர் இருக்காதுல்ல, அதுதான் சொன்னேன்.